நாம் தியானத்துக்கான எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் பகுதி 23வது சங்கீதத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் ஆத்துமாவை தேற்றி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேற்றும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த ஆண்டில் ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் காண்பித்த ஒரு வார்த்தை தான், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்ளுவீர்கள் என்று. இந்த வசனம் வாக்குத்த வசனம். அல்லேலூயா. அதனால் தண்ணீர் முடனே எனக்கு என்ன தரிசனம் கொடுத்தாருன்னா, கிணற்றுலேருந்து தண்ணி அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்கும் பாருங்க. பொங்கி அப்படியே பூமியெல்லாம் நிரப்பிச்சுட்டே இருந்தது தண்ணி. அல்லேலூயா. அதுதான் எனக்கு கடைசி இந்த டிசம்பர் மாதத்தில் எனக்கு ஆண்டவர் போன டிசம்பரில் எனக்கு அது 20 டிசம்பரில் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதே ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுனால இப்படி இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஆண்டிலும் ஆண்டவருக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு சில நாட்கள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார் சில காரியங்களை. அதை நான் உங்களிடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் இன்று அதிகாலையில் என்னோடு கூட பேசினதான ஒரு வார்த்தை இந்த வேத வசனத்தில் நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்க. 4வது வசனம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. மரண இருள். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, தேவன் அற்புதம் செய்கிறாங்க. சில நாட்களில் சிலருக்கு அது பலிக்காமல் போகிறது, சிலருக்கு நடக்காமல் இருக்கிறதுனா விசுவாசம் இல்லாதபடி தேவனை அசட்டை பண்ணும் பொழுது பிசாசு வச்சு நசுக்கிவிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் தேவன் மேலே வைராக்கியமாக நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது பிசாசு ஓடி போகிறான். நீங்கள் கொஞ்சம் பலவீனத்தின் ஆவியை கொண்டு வரும் பொழுது, எனக்கு ஏன் சுகம் வரவில்லை, ஏன் எனக்கு இப்படி பாடுகள், எதற்கு எனக்கு ஆண்டவரை நான் நேசிக்கும் பொழுது ஏன் எனக்கு அப்படி கேட்டுட்டீங்கன்னா, பாடுகள் அதிகரிக்கும், உபத்திரவம் அதிகரிக்கும், இன்னும் பாடுகள் வரும். நேற்று கூட அருமையான ஆத்தாப்பனுடைய கணவர் என்கிட்ட ஃபோன் பேசி சொன்னார். எல்லாரும் கேட்குறாங்க, ஆண்டவர் கும்பிட்றேன், உன்னை ஏன் இன்னும் கால் நடக்க முடியலன்னு கேட்குறாரு. இன்னும் உனக்கு சுகம் கொடுக்கலன்னு கேட்குறாங்க அப்படின்னு. எனக்கு என்ன செய்ய தெரியலன்னா, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு நடக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த உலகத்தை பார்க்கும்படி ஜீவனை கொடுத்திருக்கிறார் என் ஆண்டவர். நான் மறிக்காதபடிக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு இயேசு கொடுத்திருக்கிறான்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். நடக்க தான் முடியல, கொஞ்சம் உபத்திரவம் தான் படுறோம், ஆனாலும் ஜீவன் கொடுத்திருக்கிறார் அல்லவா. அவர் மரித்து போவார் என்று தானே எல்லாரும் சொன்னாங்க, பிழைக்க மாட்டார் தானே சொன்னாங்க. நீங்கள் உயிரோடு வந்திருக்கிறாரே, இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவரை ஆணித்தனமாக நீங்கள் ஆழமாக நீங்கள் அவரை வைராக்கியமாக பிடிக்கும் பொழுது எந்த சத்துரும் நிற்கவே மாட்டான், ஓடி போவான். அதுதான் நீங்கள் சில பேருக்கு தெரியறதில்லை. எப்போ பார்த்தாலும் உடம்புக்கு சரீரம் வந்துட்டுன்னா ஏன் ஆண்டவர் செய்யலை, ஏன் ஆண்டவர் செய்யலை. சில புதுசாக ரட்சிக்கப்படாதது வரும், அந்த வயிற்று வலிக்காக வரும், வந்து வயிற்று வலி நின்று கூடும், சரியாக கூட போயிடும். திரும்பி எட்டக இருந்து அது பேசும், என்ன ஆண்டவர் அப்படின்ட்டு. இப்படி தான் உலகம். ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. போகிறவங்களை பற்றி நீங்கள் குணமாகி போனவங்களே நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. நூற்றுக்கணக்கான பிசாசுகளுக்கு ஓடி இருக்கு. எத்தனை பிசாசுகள் இல்லை, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்று கத்தம், இங்கே ஒன்று கத்தம், இங்கே ஒன்று கத்தம், எதை பிடிக்கிறதுன்னு தெரியாது எனக்கு. அவ்வளோ பிசாசுகளை வல்லமைகளை தேவன் இந்த சபையிலே நடத்தி கொண்டிருந்தார், அற்புதம் செய்து கொண்டிருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இது என்னால் கூடுறதில்ல, தேவனால் கூடுகிறது. அல்லேலூயா. ஆகையினால தேவனை நீங்கள் சரியாக பிடிக்கும் பொழுது நீங்கள் அற்புதமாக நீங்கள் எல்லா காரியத்தையும் நடப்பிக்க முடியும் என்று நான் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன்.
அந்த வீட்டில் என்ன இருந்துச்சுன்னா இயேசு காலண்டர் மாட்டிருந்தது. அந்த காலண்டர் மேலே பூ போட்டிருக்கு. இப்போ என்னாச்சு பாருங்க, காலண்டர் மாட்டுறது தப்பு விசுவாசி வீட்டில். அந்த காலண்டரில் பூ போட்டாங்க மாலையா போட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலண்டரை தினமும் கும்பிடுறாங்க. அப்போ இயேசு கும்பிடுறது அர்த்தம் கிடையாது அது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னு உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. ஆவியா இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்களேன். உபாகமம் 16வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. உபாகமம் 16:22. சீக்கிரமா வாசிங்க. யாதொரு சிலையும் நிறுத்த வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார். யாதொரு சிலை, யாதொரு விக்கிரகம். அடுத்தது சொல்லுது உபாகமம் 16 வாசிங்க. உபாகமம் 7:5 வாசிங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனத்துல, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புகளை வெட்டி, அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும் என்று. எவ்வளோ ஒரு வேகமாக சொல்றாரு பாருங்க. எரிச்சல் உள்ள தேவன். அது மாதிரி விக்கிரகத்துக்கு சம்பந்தமான காரியங்கள் நடப்பிக்கும் நம்ம சரீரமே பிக்கப்பட்டுரும். வியாதி வரும், பிரச்சனை வரும். இன்னைக்கு அது தெரியாம நம்ம உருண்டுகிட்டே இருக்கிறோம் சில விஷயங்கள்ல. ஏன் நமக்கு இந்த வியாதி வருதுன்னே தெரியாது. ஏதோ ஒன்று பட்டிருக்கு, ஏதோ ஒரு விக்கிரக ஆராதனை. எந்த விக்கிரகமாவது நம்மளை கிராஷ் பண்ணும் பொழுது நம்முடைய சரீரத்தை பதம் பார்த்துருவாங்க. அடுத்தது சொல்றாரு பாருங்க, யாத்திராகமம் 20:4, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும், பார்த்தீங்களா, ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்காத. காலண்டர் வேண்டாம். கேலண்டர் மாட்டிக்க, அது பற்றி தப்பு இல்லை. கேலண்டர் எத்தனையோ படம் இருக்கு, ஆனால் எதையும் வணங்குறதுக்காக இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். நீங்கள் இங்கே ஏசு இருக்கார், அங்கே ஏசு இருக்கார், அங்கே ஏசு இருக்கார், அப்படிலாம் கிடையாது. இங்கே அடுத்தது வாசிங்க. எசேக்கியேல் 8:10 வாசிங்க. எசேக்கியேல் 8:10, நான் உள்ளே போய் பார்த்தபோது சகலவித ஊர் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமாகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தோட நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரிலும் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டு இருந்தது. சுவரில் பார்த்துருப்பீங்களே, நீங்கள் கோவிலுக்கெல்லாம் வெளியில் போனீங்கன்னா வெளியில் சுவர்லெல்லாம் டிராயிங் போட்டு வச்சுருப்பான், படமாக வரைஞ்சி வச்சுருப்பான். இதெல்லாம் அருவருப்புங்கிறார் ஆண்டவர். அருவருப்பான காரியங்கள். எதை பார்த்து ஆண்டவர் அங்கே வர்றதில்லை. அந்த ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், தெரியுங்களா? எபிரேயர் 11:27 வாசிங்க. எபிரேயர் 11:27. விசுவாசத்தினாலே வாசிங்கம்மா. விசுவாசத்தினாலே அவன் ஆதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எகிப்தை விட்டு இங்க வேதம் சொல்லுதுங்க. யாத்திராகமம் 33:18 நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். 33:20 வாசிங்கம்மா. 33:20. நீ என் முகத்தை காண மாட்டாய். ஆண்டவர் பேசுறாரு, கடவுள் பேசுறாரு. நல்லா கவனிங்க. என்ன கடவுள் பேசுகிறாரு மோசேகிட்ட. என்ன சொல்றாருன்னா, என் முகத்தை பார்க்க முடியாது, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். அப்ப எப்படி இங்க விற்கிறவருக்கு பார்க்க முடியும்? கடவுளை எங்க பார்க்க முடியும்? இயேசு பார்த்தா, அங்க பார்த்தா, இங்க பார்த்தாங்க. எப்படி பார்க்க? நீங்க வேதத்துல கொடுக்கப்பட்டதை நீங்க தியானுங்க. உலகங்கள் இயேசுவை வெறுப்பதற்கும் இயேசு இல்லை என்று சொல்வதற்கும் பெரிய ஒரு கூட்டமே இருக்கு. இயேசுவை பற்றி பேசினால், இயேசுவை பற்றி நீங்கள் வேதத்தை குறித்து சொன்னால், எதை சொன்னாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களை பற்றி நாம் கவலை இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா,
வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் எழுதப்பட்டவைகளை சரியாக நீங்கள் பின்பற்றும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரே. வாசிங்களாம், மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுதுங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்னவா பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்களா? தேவனை அவங்க தான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஒன்றும் ஜெபிக்கிறதுனாலையோ ஆலயமாக போகிறதுனாலையோ அதனால் கடவுளும் கூட இருக்கிறான்னு சொல்ல முடியாதான். சுத்தமான இருதயம் உள்ளவர்கள், அவங்க பயப்படவே வேணாம், அவங்களோட ஆண்டவர் இருப்பாராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொலேசியர் 1 அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, அவர் அதரிசனமான தேவனுடைய தர்சுரமாய் சர்வ சிருஷ்டிக்கும் முந்திர பேருமானவராம். 1 தீமோத்தேயுவிலே 1 அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதாகாலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லமாங்க. அல்லேலூயா. ரோமர்ல சொல்றாரு பவுல் 1:20 ரோமர் புஸ்தகம் எடுங்க 1 அதிகாரத்துல 20வது வசனம் அவர் சொல்றாரு, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, காண பார்க்க முடியாது அவருடைய நாமம் இயேசுவே எங்க இருக்கீங்க ஆண்டவரே, நீ தேடலாம் வேணாம், முழங்கால் போட்டீங்கன்னா அங்க நிற்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க முழங்கால நின்று அவரை கூப்பிடும் பொழுது உன் பக்கத்துல வந்துடுவார், பக்கத்துல இருப்பார். நீ எங்கேயும் பார்க்க வேணாம், கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் இறங்கி வருவாராம். இங்க வேதம் சொல்லுது, அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. எபேசியர் 1:18 என்ன சொல்லுதுமா? தம்மை அழைத்ததினாலே உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திர மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அல்லேலூயா. ஆகையினால தயவு செய்து இந்த 2022 நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விக்கிரகங்கள், ஜாதகங்கள், ராசி இவைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் என்று நான் தாழ்மொழி கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, நீங்கள் சரியாக இருப்பீங்க. நம்மளுடைய உறவினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் விடமாட்டாங்க. நம்முடைய உறவினர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? விடமாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்பாங்க, ஏதாவது நமக்கு ஒரு பேசி கடைசியில் கொண்டு போய் அந்த விக்கிரகத்துக்குள்ள நுழையிற மாதிரி சந்தர்ப்பத்தை உருவாக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு எள்ளளவும் என்ன செஞ்சிடக்கூடாது, செய்யவே கூடாது. அல்லேலூயா. இல்லை என் அருமையான தேவ பிள்ளைகளே, இதில் நம்ம சரியாக நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் சத்ரு ஒரு நாளும் நம்மளை மேற்கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் அம்மா விக்கிரக ஆராதனையில் இருந்தவர்கள் தான். ஆனால் என்றைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனோ அன்றையிலிருந்து அவர்கள் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஞானஸ்தானம் மட்டும்தான் எடுக்கல. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் மரித்து போனாலும் நான் மரிக்கும் பொழுது என் அம்மாவை ஆண்டு வருகையில் நான் காண்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்டிப்பாக பார்க்க முடியுமா? முடியாதாங்க. எல்லாரையும் பார்க்கலாம் ஆண்டு வருகையில். அல்லேலூயா. ஆகையினால இந்த ஆண்டில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியங்கள் என்னென்னா, விக்கிரக ஆராதனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஜாதகம், ஜோசியம் இது மாதிரி காரியங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பொருத்தம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, என்ன இது மாதிரி காரியங்களை நீங்கள் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிடணும். ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படணும். அங்கெல்லாம் தேவன் இருப்பார். நீங்கள் என்னென்ன ஆலோசனை பண்ணாலும் சிந்திச்சாலும் நீங்கள் என்ன காரியத்தை சிந்திச்சுக்கணும். நீங்கள் தெரியாதனமாக விக்கிரக ஆராதனையில் ஒரு பொண்ணை கூட கட்டி கொடுத்துருக்கலாம், தப்பு இல்லை. அல்லேலூயா. அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு கூட உடன்பட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பெண்ணு கட்டி கொடுத்த பெண்ணுக்கு தேவையானவர்களை என்ன செய்யணும்? செஞ்சு முடிச்சிடணும். முடித்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் அந்த உறவு கூட நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமாங்க. ஏன் என்று சொன்னால் உன் மகளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால்
ஆசீர்வாதம் யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், என் நல்லவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அதனால இந்த 2022 வருடத்தில் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், இந்த சண்டை, கோபம், பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து வெளியே வந்துகிட்டே இருக்கணும். நிறைய பிரச்சனைகள் சில நேரங்கள் நம்மளை தாக்க முடியாமல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். போராட்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதனால் நமக்கு மன உளைச்சல் ஆகி நீங்கள் தேவ ஆவியை விட்டு இழந்துடக்கூடாது. சில நேரத்தில் எனக்கு கூட கோபம் வந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கு ஏன் ஆண்டுகிட்ட கேட்பேன், ஏன் ஆண்டு எனக்கு இவ்வளோ கோபம் வருது, எனக்கு கோபத்தை கட்டணும். அப்போ அம்மாட்ட சொல்லுவாம்மா, எனக்கு வயசாகிடுச்சுலம்மா, அதனால் அப்படி கோபம் வர்ற மாதிரி இருக்கு, நீங்கள் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ கோபம் வரும்போது நீ கொஞ்சம் தனிஞ்சு போங்க, ஏன்னா மறுபடியும் ஏதாவது டென்ஷன் ஆகிட்டே இருக்காதிங்க, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்கம்மான்னு. அல்லேலூயா. இது சாத்தானுடைய தடை. நீங்கள் என்ன தான் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சின்ன கோபம் வரதான் செய்யும். சின்ன பிரச்சனை கொண்டு வந்துடுவான். அதன் மூலமாக அந்த கோபம் வரும்பொழுது கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா தாழ்மைப்பட்டு விடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் தாழ்மை பட 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 கீழ்ப்படிய 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 ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா. இந்த ரகசியம் தான். இது ஒரு ரகசியம். கீழ்ப்படிதல் ஒரு ரகசியம். கீழ்ப்படிதல் என்பது மிகப்பெரிய ரகசியம். யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஐயானுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. இங்கே வேதம் சொல்றது, மீகாவின் புஸ்தகம் எடுங்க. மீகாவின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 8வது வசனம் என்ன சொல்லுது? மனுஷனே, அதானே வாசியமா? மீகா 6:8. பைபிளை கரெக்டாக வச்சுங்க. 4 இடத்துல விரல் வச்சுக்கணும். சங்கீதத்தில் ஒரு விரல் இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் வந்து கீழே ஒரு ஆதியாகமத்திட்ட ஒரு விரல் இருக்கணும். மனுஷனே என்னவா? நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் கேட்கிறாரு. இல்லையா சொல்லுங்க. வேற ஒண்ணுமில்லை. நீ தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் அங்க இருக்கிறாருங்க. கீழ்ப்படி பொழுது கர்த்தர் அங்க இருக்கிறாரு. நான் சொல்லுவேன், கோவப்படுவேன். அல்லையா சொல்லுங்க. ஏன் என்று சொன்னால் சில காரியங்கள், ஏன்னா கடிந்து கொள்ளுதல் வேணும் வளர்கிற பிள்ளைகளுக்கு. இப்படிதான் இந்த காரியம் இந்த டைமிங்கில் அதை செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அவர்களை நான் வெறுக்கிறது அர்த்தம் அல்ல, கோவித்துக் கொள்கிறது நோக்கம் அல்ல. என்னன்னா, இந்த காரியத்தில் ஏன் ஐயாவில் கோபப்படுகிறார், இந்த காரியத்தில் ஏன் கோபப்பட்டார், நாம் என்ன தவறு செய்தோம் என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதை ஆராய்ச்சி செய்து அதை மாற்றிக்கொண்டால் எளிதான காரியங்களை நாம் மேற்கொண்டு போயிட்டே இருக்க முடியும். இதுதான் மெத்தடு. ஞானம், அறிவு, இது முதல்ல கடவுள்கிட்ட நம்ம கேட்கணும். அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே, ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு ஆவியில பலத்தை தாரும் ஆண்டவரே. எவ்வளோ பாருங்களேன். அப்போ அந்த பலத்தை இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன தேடணும் அப்படின்ற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு போவதல்ல, சகல காரியங்களிலும் எல்லாத்திலும் உன்னை பார்த்து ஒருத்தன் முட்டாள்னு சொல்லிடக்கூடாது, உன்னை பார்த்து ஒருத்தன் அறிவில்லைன்னு சொல்லிடக்கூடாது, உன்னை பார்த்து ஒருவன் ஞானம் இல்லாதவன் என்று சொல்லிடக்கூடாது. அந்த அளவில் தேறினவர்களாக நம்ம மாறணும். இது யார் பிள்ளைன்னு கேட்கணும். இன்னொரு பிள்ளை, இவன் என்னவா இருக்கிறான், இயேசுவோட பிள்ளை அப்படி சொல்லணும். அந்த மாதிரி காரிய சித்தியாக நாம் வாழும் பொழுதுதான் தேவன் நம்மளை உயர்த்தி கொண்டே போகிறார். ஏதோ ஞானத்தை கொடுத்துட்டாரு, அபிஷேகம் கொடுத்துட்டாரு, வெறும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மாத்திரம் தேவன் அனுமதிக்கிற ஒரு மனுஷனை நல்லா தெரிஞ்சுக்கங்க. வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆராதனை செய்கிறது, இதுக்கு மாத்திரமே அவனும் இல்லை. அதிகம் அது தவறு. இதெல்லாம் ஒரு பட்சத்தில் இருந்தாலும் கூட இதை விட மேன்மையாக இருக்க வேண்டும். தானியலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தானியல் எப்படி இருந்தால் வாசிங்க, அந்த இடத்துல ராஜாவோட அரண்மனை இல்லை பார்த்தீங்களா,
அவனுடைய காரியங்களிலே ஒரு நாளும் விட்டு கொடுக்கல, தேவனை தேடுகிறதுல விட்டு கொடுக்கல. எது வருது? தானியேலின் 6வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 6:10. சீக்கிரம் வாசிங்க. தானியேலோ என்றால் மேல் அறையிலே நேராக பல கனிகள் திறந்திருக்க முன் செய்து வந்தபடியே 3 வேளை தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணிட்டான்? ஜாய் என்ன பண்ணிட்டான்? மனோ என்ன பண்ணிட்டான்? நீ முழங்கால் படிடுமா? நீ நல்லா முழங்கால் படிடும் பொழுது உனக்கு இருக்கிற சத்துரு தடை நீங்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நீ முழங்கால் போட முடியாதபடி தடை செய்கிற அந்த பொல்லாத ஆவி, உன்னை தடை செய்கிற பொல்லாத ஆவி, நீ துணிஞ்சு முழங்கால் போடு, நல்லா நட. ஒன்றும் வியாதியே கிடையாது மனுஷனுக்கு, வியாதியே கிடையாது. வியாதி உண்டு பண்ணுகிறவன் பிசாசு. இதை நீங்கள் ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அவ்வளோதான். மருந்து உங்ககிட்ட தான் இருக்குது, வெளியில் கடையில் இல்லை. மருந்து உங்ககிட்ட இருக்குது. ஆவியில் பலத்தை நீங்கள் முதல்ல பெற்றுக்கொள்ளணும். ஆவியில் பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். நீங்கள் யார் வந்தாலும் என்ன வந்தாலும் என்ன அக்கா சண்டை போடுறதில்ல, ஆயுதத்தை எடுக்கிறதில்ல, தாழ்மைப்படுவது, கீழ்ப்படுகிறது. நீங்கள் கீழ்ப்படி எதிர்த்து பேசக்கூடாது. என்ன வந்தாலும் சரிக்குன்னு ஒத்துக்கணும். அவ்வளோதான். கோவப்படக்கூடாது. கோவப்பட்டாலும் தாழ்மை போயிடும். கோவப்பட்டுட்டிங்கன்னா அப்புறம் பிசாசு தான் உள்ள நுழைஞ்சிடும். நீ கோபம் தான் நம்மளை முதல் பிசாசு. இங்கே வேதம் சொல்லுகிறது மத்தேயு 7:12, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். இல்லை, மனுஷனுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்கிறது, நன்மை செய்கிறது. இதுதான் இயேசு அதுக்கு தான் வந்தார். இயேசுவை நீ ஏற்றுக்கொண்ட பிள்ளையானா நன்மை செய்கிற பிள்ளையா இருக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறன்னா நீ நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும், தாழ்மைப்படுற பிள்ளைகளாக இருக்கணும். அவங்க தான் இயேசுவோட பிள்ளைகள். யாக்கோபு 4வது அதிகாரம் வாசிங்க. யாக்கோபு 4:6 நீங்கள் 10 வரைக்கும் வாசிங்கன்னா, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு சொல்லுங்கம்மா எதிர்த்து நிற்கணும்னு. எது கண்டாலும் பிசாசு எந்த ரூபத்திலையும் எந்த சூழ்நிலையும் நம்மளை தாக்குவதற்கு வருவான். நம்ம தாழ்மைப்படும் பொழுது, கீழ்ப்படும் பொழுது தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. தாழ்மைப்படுங்கள். யாராவது உங்கள்கிட்ட கோபமாக பேசிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க, சண்டைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரம் அமைதிப்பட்டுடணும். நீங்கள் எதிர்த்து பேசவே கூடாது, கோவப்படவே கூடாது, தாழ்மையாயிடும். நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது சில நேரங்களில் சில ஒரு ஆலோசனைகளை யாரிடத்தில் பேசும் பொழுதோ, கேட்கும் பொழுதோ, வேலைக்கு செல்லும் பொழுதோ நம்மளை ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். கோவப்படலன்னு சொல்லுவார், பேசாதான் பாரு. அந்த நேரம் கட் பண்ணிக்கிறணும், பேசக்கூடாது, தாழ்மைப்பற்றணும். தாழ்மைப்பட்டு விட்டால் கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இங்கே 8வது வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். யாருக்கு அங்கே இருமனம் இருக்கு? அல்லேலூயா, கையை தூக்குங்க. இருமனம் உள்ளவர்களே, யாரோ இருக்கிறீங்க போருக்கு. அப்படின்னா 2 மனசோட இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இருமனம் உள்ளவர்களே என்ன சொல்ற? உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பது துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது. கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணுங்க? ஹல்லேலூயா. நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது என் தேவன் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:5 வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம். அந்தபடி இளைஞரே, நல்லா புரியுதா? இளைஞரே, வாலிப பிள்ளைகளை ரொம்ப பேரை காணும். இந்த கிறிஸ்மஸ் நெருங்கும் போது என்ன வாலிப பிள்ளைகளாம் காணப்படுவாங்க. ஏன்னா எல்லாம் வேலை விடுவார், பெயிண்ட் அடிக்க விடுவார், எதாவது வேலை சொல்லுவார். அவர் கண்ணுக்கே அம்பிடக்கூடாது. சோத்திரம் ஆண்டவரே,
எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து நிற்பான் பாருங்க, அன்னைக்கு வந்து நிற்பான். அதுக்கப்புறம் என்ன ஏது என்ன கண்டுக்கவும் மாட்டான். ஆனால் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது, சிறு பிள்ளையில் இருக்கும்போது ஐயா சோத்திரம் ஐயா எல்லாம் எல்லாம் பவ்யமாக இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வருமானம் காசு சம்பாதிக்க நோக்கம் போகும்பொழுது அந்த பணத்தை பார்க்கும் பொழுதுங்க எல்லாமே மறந்து போகுதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, எவ்வளவு நான் சம்பாதிச்சாலும், எவ்வளவு எனக்கு வருமானம் இருந்தாலும் என் ஆண்டவரை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன். நீங்கள் எத்தனை ரூபா சம்பாதிச்சாலும், பையன் சொன்னால் ஒரு நாள் வேலை பார்க்குற இடத்துல அப்பா எனக்கு வர முடியாத சூழ்நிலை, நோ, இந்த வார்த்தை வந்துடக்கூடாது. இதுதான் நமக்கு சோறு போடுறது. அல்லேலூயா. நீ வேலை செய்கிற காசு பணம் அதெல்லாம் எனக்கு ஒரு துளியும் இஷ்டம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். உனக்கு உன் குடும்பத்துக்கு ஏற்றதான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான தேவைகளுக்காக தான் அது. ஆனால் அது நிரந்தரம் அல்லது. அல்லேலூயா. அதனால சொன்னேன், ஒரு நாளும் நீ எல்லாம் போன பக்கத்தில் சர்ச்சுக்கு நோ முடியாது வேண்டாம். அல்லேலூயா சொல்லாமாங்க. என் தேவனுக்காக வேலை செய்கிற தடைப்படுகிற போல யாவதொரு காரியம் நம்ம இருதயத்தில் வரும் பொழுது அதை உடனே முடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் இன்னும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம். அல்லேலூயா. என்ன நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவு. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவு என்று சொல்றாரு. அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை, அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. நாங்களாம் இன்னைக்கு செத்தடம் புல்லு முளைச்சிருக்கிறோம். நாங்களாம், எனக்கு 3 முறை எனக்கு ஹார்ட் அட்டாக். எனக்கு 1 முறை 2 முறை இல்லை, 3 முறை. எத்தனை முறை என்னை மரண படுக்கையில் படுக்க வச்சு ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறாருன்னு சொன்ன கிருபை, அவருடைய கிருபை. முடியாது இல்லைன்னா முடியாதுங்க. நான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறேன், சாதாரண விஷயம் இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, பலகீனங்கள் எங்கேயோ போயிடுச்சு. உங்களை சந்திக்க முடியுமா என்ற ஒரு நிலையெல்லாம் எனக்கு வந்துச்சு. மயங்கி போய் விழுந்தேன், நிலையில்லாமல் இருந்தேன். ஆண்டவரை கூப்பிட்டேன், ஆண்டவரை எனக்கு ஜீவன் தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் முழங்காலில் நின்று நான் பிரசங்கிக்க வேணும். நான் ஃபோன் போட்டு சொல்லணும் தம்பிக்கிட்ட கூட, இந்த வாரம் நீ மெசேஜ் நீ தான் எடுக்கணும் தம்பி, என்னால் முடியாதுன்னு கூட சொல்லலாமோன்னு நினச்சேன். ஆவியானவர் உணர்த்தினார், உன்னால் முடியும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆவியானவர் பேசினார் என்னன்னு கூட, நீ முடியும், உன்னால் முடியும், நீ பலத்தோடு போ என்று சொன்னார். அல்லேலூயா. அதேதான் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஆவிக்குரிய பிள்ளை ஒவ்வொருவருக்கும் அந்த ஆதங்கம், அந்த பிரசங்கத்தை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, இந்த வேலை, இந்த ஆவி போகிற வரைக்கும் இது விட்டு கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கேயாவது கத்திக்கிட்டே இருக்கணும், எங்கேயாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், எங்கேயாவது பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆவி இருக்கிற வரைக்கும். அந்த ஆவி என்னுடையதல்ல, அவருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுவாங்க 5 பேதுரு 5:6 வாசிங்க. ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்த மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், பெருமையுடன் தேவன் ஏற்று நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு கீழ்ப்படிகிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள, சத்தமா, பலத்த கைக்குள்ள அடங்கி இருப்போமா? கணவன் மனைவியா இருந்தால் புருஷனுக்கு மனைவி அடங்கி நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு தாழ்மை, கீழ்ப்படிதல் மிக அவசியம். அல்லேலூயா. இப்போ வனாந்தரத்தில் ஆகார் கத்தினாங்க, அழுதாங்க குழந்தையோடு. ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, நீ உன்னுடைய நாட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு. இவன் பிள்ளைய வச்சுக்கிட்டு வனாந்தரத்தில் நான் இனிமே எப்படி ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கும் அப்படிதான். தேவன் தினமும் ஒரு சத்தம் கேட்குமான்னு கேட்கிறார். நீ கூப்பிடுவியான்னு எதிர்பார்க்கிறார். நீ எதையாவது கேட்பாயா என்று கேட்கிறார். நீ கேட்குற, சில நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆமாம் ஆண்டவர்கிட்ட என்னது கேட்டேன், நான் போகுது போ அப்படின்னு போயிட்டு இருக்க. அதான் நடக்குது. கேளுங்க, கேட்டால் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 40வது அதிகாரம் எடுங்க, முதல் வசனம் என்ன சொல்லு, வாசிங்கம்மா.
என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இது யார் கையில் இருக்குது? உங்க கூட இருக்கிறவங்கள, உங்க கிராமத்தில் இருக்கிறவங்கள இந்த 2022 நீங்கள் யாருடையாவது பேசாமல் இருந்திருந்தால், யாருடையாவது சண்டை வைத்திருந்தால், யாருக்காவது விரோதமாக நீங்கள் நினைத்திருந்தால், மனக்கசப்பு மனசில் இருதயத்தில் நீங்கள் சிந்தித்திருந்தால் கூட நீங்கள் தாழ்மைப்பட்டு அவர்களுக்கு இறங்கி நீங்கள் உதவி செய்யுங்கள். நீங்கள் உதவி செய்யும் பொழுது என் தேவன் நாமம் மகிமைப்படுறது மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்தை தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. என் ஜனத்தை ஆற்றுங்கள், அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்க. நீ புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம். அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டீங்க. அம்மா அந்த குழந்தைய உட்காரலை. ஹல்லேலூயா. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என் ஜனத்தை உங்களுக்கு கொடுக்குற அந்த வேலை இன்னைக்கு 2022 ஆற்றுங்களா? சண்டை போட்டவங்கள சமாதானம் ஆயிடுறீங்களா? யார்ட்டையும் கோவப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் கைப்படிச்சவங்க இந்த ஆண்டில் 2022 வருஷம் வருகிற பொழுது, நான் யார் இடத்திலும் கோவப்பட மாட்டேன் ஆண்டவரே. நான் இன்னும் தாழ்மைப்படுவேன், இன்னும் தாழ்மைப்படுவேன், இன்னும் நான் கீழ்ப்படிவேன், இன்னும் நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்துக்கிறாங்க. தாழ்த்துறதை மட்டும் நீங்கள் எதுங்க கோவப்படாதீங்க. எதிராளி வரும் பொழுது உங்கள்கிட்ட வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டான். எடுப்புல கோவத்தை தான் முட்டுவான். உங்களுக்கு கோபம் தான் வரும், வேகம் வரும். நல்ல கணவன் மனைவி நல்ல சந்தோஷமா போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும். அது மூலமா அப்படியே பயங்கரமா புகையை வெடிச்சுக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில். பிசாசின் கிரியை. தாழ்மைப்பட்டுருங்க, தாழ்மைப்பட்டுருங்க. எப்போதும் அன்பை செலுத்திக்கிட்டே இருங்க. அன்பு எல்லாரிடத்திலும். இயேசுவா தான் சொன்னார். இங்கே வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. ஏசாயா 39:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். நாட்கள் வரும். சத்தமா படிக்கணும். நாட்கள் வரும். பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரனிலும் பாபிலோன் அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களில் சமாதானம் இருக்கட்டும். என்ன அர்த்தம் தெரியுமா? எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட பொழுது ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அவன் கதறுகிறான், அவன் வேண்டுகிறான், விண்ணப்பம் பண்றான். எதுல வருதுமா? ஏசாயா 38 வாசிங்க. வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்த போது அந்த வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும், பிழைக்க மாட்டாய், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொன்னான். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? எப்படி அழுதவன் சுவப்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, உமக்கு முன்பாக பண்ணி மிகவும் அழுதான். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க அவன் இப்ப வியாதி வருகிற பொழுது, மரணம் சம்பவிக்கும் பொழுது, இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறோமா இல்லையா? வயிற்று வலி வரும்பொழுது ஐயாட்ட வராங்க, பிசாசு பிடியில பிடிச்சவங்க வராங்க. ஆனா சுகம் அடைந்த உடனே வெளியில போயிடுறாங்க. இங்க எசேக்கியா ராஜா என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, ஏன் அந்த குணம் உனக்கு மாறுது, அந்த செய்கையை மாறுது? நீ தேவனுடைய பிள்ளை தானே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் தானே, ஆண்டவருடைய உபதேசத்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க தானே, ஏன் உங்களுடைய நிலை மாறுகிறது? இவன் மிகவும் அழுதான். ஆண்டவர் உடனே பதில் கொடுத்தார் ஏசாயாவுக்கு, நீ திரும்பி போய்
மீண்டும் 15 நாட்கள் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. 15 வருஷம் அப்படிதானமா? வாசிங்க அந்த வசனத்தை. எசேக்கியா ராஜா, கண்ணீரை கண்டேன். 15 வருஷம். கரங்களை தட்டுங்களாம், சத்தமா தட்டு. 15 வருஷம். இன்னைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர், வியாதியில் இருக்கிற நீ, பிரச்சனையில் இருக்கிற நீ, வருத்தத்தோடு இருக்கிற நீங்கள், எதை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. என் ஆண்டவர் விடுவிக்கிற ஒரே ஒரு தேவன். அவர் நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது அவர் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் எசேக்கியா ராஜா கொஞ்சம் அப்படி மறுதலிக்கிறான். ஆண்டவருடைய காரியங்களுக்கு புறம்பான காரியங்களை செய்தபடினாலே அவன் ஏசாயா தீர்க்கதரிசி முதல் சாபம். அதுக்கு சொல்றான், நடக்கிறபடி நடக்கட்டும், அதை பற்றி என்ன இருக்கு. எப்படி அப்போ அன்னைக்கு சொல்லியிருக்கலாம்ல, நீ சூர் புறமா திரும்பி அழுதும்போது சொல்லிக்கிறாங்களே, நான் போகிறேன் சொல்ல வேண்டியதானே. உண்மையும் உத்தமமாக நடந்தேனே, உமக்காக எல்லாம் செய்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு 15 வருஷத்தை வாங்கிக்கிட்டு சுகபோகமாக வருகிற பொழுது மறுபடியும் கடவுளை மறுதலிக்கிற வாழ்க்கை, ஆண்டவரை அவமதிக்கிற வாழ்க்கை, ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற வாழ்க்கை. யாராவது சரீரத்தில் பலகீனத்தில் யாருக்காவது உடம்பு முடியல அப்படின்னா நான் என்னன்னு சொல்லுவாங்க, யாராவது வந்துட்டு புதுசாக வந்துட்டு போய் ஆண்டவரை தேடிட்டு வந்து அவங்க சுகம் இல்லை, எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர்கள் தேடுகிறது ஆண்டவரை அல்ல, அவர் யார் சுகம் கொடுக்குறா இப்பொழுது எனக்கு, அதை தான் தேடுறாங்க. பூசாரியா, மந்திரவாதியா, சாமியாரா, யார் இடத்தில் தான் செல்வது? இங்கே ஆண்டவரிடத்தில் நான் வருவேன், எனக்கு சுகம் வரல, நான் திரும்பியும் சுகம் பெறலை, அதனால நான் என்ன யோசிச்சு என்ன பண்ணுறேன், வேற ஒரு சாமியாரை பார்க்குறேன், அங்கேயும் சுகம் அடையலை, வேறொரு மந்திரவாதியை பார்க்குறேன், அங்கேயும் சுகம் இல்லை, நான் இன்னொரு மருந்துகிட்ட போகிறேன், அங்கேயும் எனக்கு சுகம் இல்லை, திரும்பி எனக்கு கால் வருது, நான் என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். ஊரெல்லாம் சுற்றிட்டு எல்லாம் போயிட்டு கடைசியில் தேவன் சுகம் கொடுப்பாரா என்று கேட்குறார். என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? எப்படி கொடுப்பாருங்க? இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சப்பா கட்டக்கூடாது. ஆண்டவர் இடத்துல உண்மையாக இருந்தால், அது நானாக இருந்தாலும் சரி, நீனாக இருந்தாலும் சரி, அது ஜீவன் கொடுக்கிறவர் அவர். அல்லேலூயா. அவரிடத்தில் ஒரு குறை இருக்குமானால், அவரிடத்தில் தயை இல்லை என்று சொன்னால் ஒரு காலமும் நம்மளை ஜெயிக்கவும் முடியாது. அதுதான் ஆண்டவரை நீங்கள் நேசிக்க அவரே ஒன்றே ஒன்று சொல்லுங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லலாம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, உயிரோடு இருக்கிற உம்மோட பிள்ளை, நான் மரித்து போனாலும் உம்மிடத்தில் வருவேன்னு சொல்லுங்க. பிசாசு ஓடிடுவான். அப்போ பவுலை ஒரு முறை அடிச்சிருந்தாலே அவன் செத்து போயிருப்பான். நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அப்படி இருதயம் என்ன பேசும் தெரியுமா? கிறிஸ்து ஜீவன் 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 சொல்லிட்டே இருப்பான். எங்க போனாலும் அடிப்பாங்க, கிறிஸ்தனுக்கு ஜீவன்பான், கிறிஸ்தனுக்கு ஜீவன்பான் சொல்லிட்டே இருப்பான். அப்படி நெய்ய புடைக்கிறான் அவனை சாத்தான். பவுலை நொறுக்கி எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி பவுலை பொறித்துட்டாங்க. அவன் கடைசி வரையில் சொன்னான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். புரியுதா? ஐயோ ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த துன்பம் வந்ததுன்னு சொல்லலை. ஒரு முறை கேட்டான். எதில் வருதுமா? 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம் வாசிங்க. 12 2 கொரிந்தியர் 12:9. சீக்கிரமா. அதற்கு அவர் கிருபை கையில கலங்கிறது அவன் சரீரத்தில் ஒரு பலவீனம் வருகிறதுங்க. அந்த பலவீனம் முள்ளு சொல்றான், இது சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இது தாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, இது என்னை விட்டு நீங்கும்படி கற்றுத்தரேன். நான் 3 முறை விண்ணப்பம் பண்ணினேன். என் தேவன் சொன்னார், என் கிருபை உனக்கு இருக்கிறது. அதுதான் எல்லாருக்குமே. ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் ஆவிகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை. அந்த கிருபையை நீ போகடிக்க கூடாது. கிருபை விழுந்து போனாலும் எழுந்திருக்கக்கூடிய வல்லமை உனக்கு இருக்கிறது. ஒருவனும் உன்னை தொடுவதற்கு அசைப்பதற்கு அதிகாரம் இல்லை. மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகள், என் அருமையான தேவ பிள்ளைகளே. நீ எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறான்,
எது வேணாலும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலான்ட்டு. அப்படி இல்லை. உலகமே ஒரு மாயை. அந்த உலகத்தின் மாயையிலே உண்மையான தெய்வத்தை, பரிசுத்தமுள்ள தேவனை நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்த, வேற ஒன்றும் இல்லை. அதனால நீங்கள் மற்றவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ரட்சிப்பு இல்லாதவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அறியாதவர்களுக்கு கவலை இல்லை. அவனுக்காக ஜெபிங்கள், அவ்வளவுதான். அவன் மனம் திரும்பாட்டாலும் அவர் பார்த்துக்கிடுவார். யார் திருமணம் நீங்க கவலைப்பட வேணாம். எத்தனையோ பேர் வந்தாங்க, நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாங்க சபையில. சிலர் திருமணம் ஆகி போயிட்டாங்க, சிலர் வெளியூருக்கு வேலைக்கு போட்டாங்க, எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. புரியுதா? யார் வந்தாலும் யார் இருந்தாலும் ஒருவர் இருவரை நாமத்தினால் எங்க கூடி இருக்கிறார் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிற தேவன். யாருக்காக, மனுஷனுக்காக ஆண்டவர் இல்லை. நீங்கள் ஆராதிங்கள், துதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, அவரை தேட 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 அவர் அற்புதம் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:3 வாசிங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமானவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். ஆறுதலின் தேவன். அல்லேலூயா. ஆறுதல் அளிக்கக்கூடிய தேவன், சமாதானத்தின் தேவன். என்ன வேணாலும், எவ்வளோ பிரச்சனை, நெருக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல இல்லை? சின்ன பிள்ளை குழந்தைய கொலை செய்துட்டு தானும் தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள். ஏன் இப்படி பண்ணணும்? இல்லை, நல்லா கவனிங்க. கடன் பிரச்சனை, நல்லா தெரிஞ்சுங்க. கடன் பிரச்சனைக்காக என்ன செய்யறாங்கன்னா தன் குழந்தைய கொண்டுறாங்க. குழந்தைய கொண்டுட்டு தானும் தற்கொலை. இது என்னங்க இது நியாயம்? அது என்ன பண்ணுச்சு? சின்ன குழந்தை என்ன பண்ணுச்சு? அதுக்கு என்னங்க தெரியும்? அது பார்த்தாலே நம்ம கண்ணீர் படுகிறதுங்க, வேதனை படுகிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் சாத்தானுடைய கிரியை. உலகத்திலே சாத்தானுடைய கிரியை இது. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61:2 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரப்பட்டவர்களுக்கு, யாராச்சும் உங்கள்கிட்ட புலம்புவாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கு, நான் என்ன செய்வேன்? உடனே நீங்கள் ஆறுதல் சொல்லணும். நிச்சயமாக தேவனுடைய கைவிட எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கிறேன். நேற்று சனிக்கிழமை அன்றைக்கு ஒரு அம்மா வர்றாங்க, வெள்ளாங்கரமட்டிலேருந்து. அவங்களை பார்த்து நான் 3 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வருடம் 3 வருடம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறை நான் அங்கே ஊருக்கு போகும்போது என்னை கூப்பிட்டு, என் பேரன் படிக்க மாட்டேறான், அவனை படிக்கிறதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் ஐயா, கண்டிப்பாக அவனை காலேஜ் போகிறதுக்கு எனக்கு நீங்கள் ஜெபிங்க ஐயா, போக மாட்டேன்றாயா, அடம் பிடிக்கிறான்னாங்க. நான் அந்த பையனையும் கூப்பிட்டேன், ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அற்புதம் செய்வார். கம்ப்யூட்டர் பேசினேன். நீ படித்து முடித்து 3 வருஷம் 4 வருஷம் முடித்த பிறகு நல்ல வேலை ஆண்டவர் கொடுப்பார். நிச்சயமாக அதை நீ கை விட்டுறக்கூடாது, அந்த வாய்ப்பை நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் மறு வாரத்துலன்னு சரியாக காலேஜுக்கு போயிருக்கான். 4 வருஷத்தையும் முடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் எம்ஏ முடிச்சுட்டானா, அந்த படிப்பு முடிச்சுட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னா, வேலை கிடைக்கலையாம். இல்லையா சொல்லுங்களேன். வேலை கிடைக்கலன்னா அவங்க பாட்டி திட்டுறானா, ஏன் என்ன படிக்க வச்ச, நான் படிச்சுட்டு போகாதேன், எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்றான். அதுக்காக அழுதுட்டு ஓடியாந்துச்சு. அன்றைக்கி நம்ம படிக்க சொல்லி அந்த ஐயாட்ட சொன்னோமே, இன்றைக்கி வேலை கிடைக்கணும்னு அந்த ஐயாட்ட போகணும்னு சொல்லிட்டு 100 ரூபா காணிக்கு எடுத்துக்கிட்டு ஒடியாடுறதுக்கு வண்டியில் யார் வண்டியிலே எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. வந்து ஐயா இந்த மாதிரி நீங்கள் என் பேரனுக்காக ஜெபம் பண்ணிங்க, படிப்பு முடிச்சுட்டான், பிஇ முடிச்சுட்டான், எம்ஏ முடிச்சுட்டான், ஆனால் வேலை கிடைக்கல, நீ ஏன் படிக்க வச்சேன்னு அழுது அடம் பிடிக்கிறான். சின்ன பிள்ளை மாதிரி எங்கேயும் போக மாட்டான்னு கத்துறான் அப்படின்னு. நான் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் ஒன்றும் அவன்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் அவனை என்கிட்ட பேச சொல்லுங்கள், நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். நிச்சயமாக என் தேவன் உயர்ந்தவர், என் தேவன் மகிமை உள்ளவர், இத்தனை நன்மைகளை செய்த உன் பேரனுக்கு இனியும் நன்மை செய்வார், நீ கலங்காத போங்கன்னு சொல்லி ஆறுதல் சொன்னேன். இதுதான் நம்மளுடைய வேலை. கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். கஷ்டத்தோடு வருகிறவர்களுக்கு, பாரத்தோடு வருகிறவர்களுக்கு ஒரு ஆறுதல் நீங்கள் சொல்லுங்க ஐயா, ஒரு வார்த்தைன்னுவாங்க, நடக்கும்.
அந்த அம்மா அப்படி கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், பையன் வேலை கிடச்சிருமா? கிடச்சிருமா? நான் ஜோசியக்காரனா நான்? அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பொய்யா சொல்லுவான். அல்லேலூயா. ஜோசியக்காரன் கிடையாது. நம்ம ஆண்டவருடைய அவர்கிட்ட கேட்டு அவருடைய தயவில இறக்கத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆண்டவரே நீர் செய்வா. அதுதான் அது செய்யும் பொழுது ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார். யோவான் 14வது அதிகாரம் வாசிங்க. யோவான் 14:16 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு 26 என்ன சொல்லுது? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு போதிக்கிறது, நீங்க வந்திருக்கிறது, உங்களுடைய செய்கைகள் நடக்கைகள் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய வாழ்க்கைகள் நடப்பிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க இல்லை சொல்லுங்க. தேற்றரவாளன். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேற்றரவாளன். நீ காலையில் இன்னைக்கு அம்மா ஒருத்தவங்க நடந்து நொண்டி ஒரு லோகப்பட்டு போன வாரம் வழிகிட்டு கீழே ஊற்றுட்டாங்க. அங்கே சர்ச்சில் நான் இந்த வாரம் நான் ஜவ் பண்ணிகிட்டே இருந்த வாரம் பூரா. ஐயோ நான் போய் கூட பார்க்க முடியல ஆண்டவர், நான் அவங்களுக்கு மேலே நான் படுத்து கிடக்கிறேன், என்னால் முடியல. அப்புறமா இன்னைக்கு வருவாங்களோ நான் கேட்டேன் சரோஜா மாட்டேன், என்னன்னு தெரியலங்க ஏன்னாங்க. எனக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் வந்துட்டாங்க. கால் நொண்டி நடக்க முடியாமல் வந்துட்டாங்க. அதுதாங்க பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லாமாங்க. ஐயோ என் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, என் கால் நடக்க முடியல, மழை பெய்யுது, என்ன இல்லை வெயில் அடிக்குது, காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, தண்ணி வந்துச்சு, யாதொரு காரணமும் சொல்லப்படாதான் அவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வேதம் சொல்றது எல்லாவற்றையும் போதிக்கிறவர் யாருன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். இங்க வேதம் சொல்றது யோவான் 15:26 சொல்லுது, பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளர் வரும்பொழுது அவர் என்னை குறித்தும் சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் தான் எல்லாமே, எல்லாம் அவர் தான். அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நம்மளாம் ஒரு களி மண். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மண்ணை ஆண்டவர் எவ்வளோ அறிவு ஞானமாக நடத்துகிறார் பாருங்களேன். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுது யோவான் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். வாசிங்க. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம்ன்றார். அல்லேலூயா. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றார், நான் போவேன், நான் போன பிறகு நீங்கள் தவிக்க வேண்டாம். ஐயோ யாரை தேடுவேன், யாரிடத்தில் போவேன், என் இயேசு இல்லை என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் போவேனாயில் தேற்றரவாளன் வருவார். அல்லேலூயா. தேற்றரவாளன் வருவார், உன்னை எல்லாவற்றையும் போதித்து எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பார் என்று சொல்கிறது. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரமாட்டா. நீங்கள் வரமாட்டீங்க. இப்போ சபைக்கு தேற்றரவாளன் இல்லைன்னா வர முடியாது. ஆவியானவர் இருக்கிறதுனால தான், அந்த உந்துதல் இருக்கிறதுனால தான், ஆண்டவர் மகிமை உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் தேவனை தேடி ஆராதனை தேடி வர முடிகிறது. இங்கே வேதம் சொல்கிறது, நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அல்லேலூயா. அந்த தேற்றரவாளன் தான் எங்களெல்லாம் நடத்திக்கிட்டு நிறையா இல்லை. இங்கே வேதம் சொல்கிறது ஏசாயா 40:5 வாசிங்கம்மா. ஏசாயா 40:5 கர்த்தரின் மகிமை எப்படி இருக்குமா? வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம். அல்லேலூயா. வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தம். நன்மையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த வருஷம் அந்த மாதிரி இருக்காதீங்க. கொஞ்சம் இன்னும் சாதாரண ஒரு பிரச்சனை கூட நீங்கள் அப்படியே விழுந்து போயிடுறீங்க. சாதாரண ஒரு இது கூட நீங்கள் தைரியமாக நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. என்ன வந்தாலும் பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே நிறைந்திருக்கிறார். நீங்கள் எதை குறித்துமே பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 3வது அதிகாரம் 1 நீங்கள் வாசித்தீங்கன்னா
அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேவாய் வனாந்தரத்திலே வந்து என்ன சொன்னாரா? மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. எப்போ சொன்னாரு? இப்போ இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் தயவு செய்து பாருங்கம்மா, அந்த இடத்துல தான் ஏதோ சலசலப்பா இருக்கு. எல்லாம் கவனிங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்னைக்கு மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ள வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு திருவிருந்து எடுத்துக்கொண்டு எஸ்கேப் எங்க போ இல்லைங்க. சரி, தப்பி தவறி ஏதோ வெளிநாடு அல்லது வெளியூர் அதர் ஸ்டேட்டு எங்கன்னா போய் வேலை விஷயமா போயிட்டு குடும்பம் போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே ஆலயம் இருக்கிறதோ அந்த இடத்துல போய்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தன்னுடைய ஆதாயத்துக்காக, வருமானத்துக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக நீங்கள் தேவனை மறுதலிக்கிறது தவறு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் தேட தேடதான் கிருபை கூடும். நீங்கள் ஆண்டவரை தேடி 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 அதனுடைய என்ன சொல்லுவாங்க, அபிஷேகத்துக்குள்ளாக வர வேணும். அப்போதான் கிருபை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா முதல்ல ஆண்டவர் செய்கிற அற்புதங்க. ஆண்டவர் உயர எடுத்து செல்லப்பட்டார். அந்த எல்லாரும் ஒரு ஏக்கம் வந்துச்சு. ஐயோ, என் ஆண்டவர் இங்கே இல்லையே, என் ஆண்டவரை விட்டு விட்டோமே, அவர் போய்விட்டாரே என்று சொல்லி அந்த இடத்துல என்ன நடந்தது பாருங்க, வாசிங்க. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு மின்னல் வந்து இடம் முழுவதும் நிரப்பிச்சு அந்த ஆவி. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், என்ன பாருங்கம்மா, என்ன பாருங்க. நீங்கள் எங்கே உட்கார்ந்துருந்தாலும், எந்த இடத்துல உட்காந்து, எந்த வீட்டில் நீங்கள் இருந்தாலும் அதே ஆவியானவர் இன்னமும் வர காத்திருக்கிறார். உன் வீடு இன்னும் பரிசுத்தமாக்கப்படலை, நீ இன்னும் ஆண்டவரை நேசிக்க விரும்பலை, ஆண்டவருக்கான தேவைகளை நீ இன்னும் செய்ய முழுமனதாக இறங்கலை. உனக்கு 1000 காரியங்கள், 1000 பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டு தேவனை ஆராதிக்க விடாதபடி, தேவனை துதிக்காதபடி உன்னை தடை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி இன்னைக்கு போக முடியல. 2028 அந்த பொல்லாத ஆவிகளை துரத்தி 1 மணி நேரம் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க பழகிக் கொள்ளுங்கள். தேவனை தேட கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை தேடும் பொழுது, தேவனை தேட 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 அந்த வீடு முழுவதும் நிரப்புயா. இங்கே வேதம் சொல்லுது அப்படிதான். என்ன சொல்லுதுமா? முழுவதும் நிரப்பிற்று, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டு வெவ்வேறு பாஷைகள் பேச தொடங்கினார். கிருபை. ஐயா இல்லைன்னு பார்க்காத, உருவத்தை பார்க்காதீங்க. அவெல்லாம் உருவத்தை பார்த்து ஐயோம்மா அப்படி இப்படிம்மா பாருங்க, நாளைக்கு தேர், நாளைக்கு தரிசனம், திங்கக்கிழமை லீவு. ஏன் லீவுன்னு கேட்டால் தரிசனம் வந்துடும். யார் எங்களுக்கு லீவு கேட்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் பூரா கொரோனாவில் பயந்து இப்போ தான் அரசு பெரிய ஒரு அமைதியாக இருக்குது. எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டா ஓடுது. அல்லேலூயா. அதாவது எப்படின்னா மாடெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க பட்டிக்குள்ளே. அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த கேட்டை திறந்தோன்னா மாடுலாம் சீறி பாஞ்சிட்டு ஓடும். அது எங்கே ஓடுன்னு அதுக்கே தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மாடு எங்கே ஓடுதுன்னு தெரியாது. ஆனால் எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு நிற்கும். என் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களிடத்தில் அவரோடு இருக்கிறவரை காட்டிலும் உங்களோட இருக்கிறவர். சொல்லுங்க சத்தமா. ஆமாம், எதை பார்த்து நீ அசராத. உயரமாக இருக்கு தேர், ஒசரமாக இருக்குது, கொஞ்சம் ஆடுது. அல்லேலூயா சொல்லுங்க. உள்ள ஐயர் உட்காந்துருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் ஆடும், உள்ள ஆடும், எல்லாம் அப்படி இப்படி தெரியும். ஆனால் அந்த விஷயம் ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய புயல் காத்தடிச்சதுன்னா அந்த தேர் வேரோடு சாயும். கதங்களை தட்டுங்கம்மா. அல்லேலூயா. அவர் காற்றிலும் இருப்பார், காற்றிலும் இருப்பார், தண்ணீரிலும் இருப்பார், இல்லை நெருப்பிலும் இருப்பார், எல்லாத்திலையும் அவர் இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க.
உலக மாயை தேவனை அறியக்கூடாதபடிக்கு, ஜீவனுள்ள தேவனை அறியக்கூடாதபடிக்கு இவ்வுலகத்தின் பிரபஞ்சத்தின் சாத்தான், புரியுதா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை, என்ன கண்களை? மனக்கண்களை என்ன ஆக்கி வச்சிருக்கிறான்? ஈயத்தை காத்தி ஊற்றி வச்சிருக்கிறான். நீ நம்மள்கிட்ட போய் கேளாம், உங்க அக்கா அத்தா பெரியமாட்ட போய் கேளாம், பெரியமா வரியா பெரியமா சர்ச்சைக்கு அப்படி நீ மணலுக்கு ஒரு ஆண்டவர் என்ன தராரு உனக்கு? என்ன வீடு கட்டியிருக்க? அப்படியே தானே இருக்கிற. நான் ஆண்டவர் போனால் வீடு கட்டி கொடுத்துருவாரு, பணம் கொட்டி கொடுத்துருவாரா, இல்லை பேங்கை கொள்ளையடிச்சு அப்படியே கொடுத்துருவாரா? பிசாசினுடைய தந்திரத்தை பாருங்கள். இயேசு இடத்துல போல என்ன கொடுத்தாரு? இயேசு கூட உனக்கு வியாதி கொடுத்தா கொடுக்க மாட்டாரு. வராத சொல்லு, வராத. நீ வெளியிலே நீ கத்தி செத்துப்போ. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கொடுக்க மாட்டார். நீ உண்மையா தேடுகிறவர்களுக்கு 12 வருட பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசு வருகிறார் என்று அறிந்தவுடனே ஓடுறா. எத்தனை வைத்தியர்கள், எத்தனை பணங்கள் செலவழித்து அவள் உயிர் நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஐயோ, எனக்கு இந்த பலவீனத்தின் ஆவி, என் சரீரம் போய்விட்டதே, நான் யாரிடத்தில் செல்லுவேன், என் மரணம் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி ஓடுகிறாள். இயேசு எங்கே ஓடுகிறேன்? ஓட முடியல, அவளால் நடக்க முடியல. பின்னாடி போய் இயேசுடைய வஸ்திரத்தை நான் தொடுவேன் என்று சொல்லுகிறா. அங்க போய் தொடுகிறா. தொட்ட உடனே ஆண்டவர் சௌகரிக்கிறா. விசுவாசம், ஒரு துளி விசுவாசம் கடுகடுன்னு சொல்லுது வேதம். விசுவாசம் இருக்குதா உனக்கு? ஆண்டவரை நீ பரிசை பார்த்தினா நடக்காதே. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டீங்கன்னா நடக்காதே. கேள்வி கேட்டுக்கிட்டு வராத. எத்தனை வருடம் ஆனாலும் சரி, இயேசுவுக்காக நான் மதிப்பேன் என்று சொல்லு. அதுதான் உன்னை உயிர்ப்பிக்கும். ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரை இயேசுவை நான் மறுதலிச்சுட்டு, ஆண்டவரை இயேசுவை, என் மகனுக்கு வியாதி வந்த பொழுது, பிரச்சனை வந்த பொழுது நாங்கள் யாரிடத்திலும் செல்லல, செபித்தோம். ஊழியக்காரர்களை வரவழைத்து ஊழியத்து நிமித்தம் ஜெபம் பண்ணி கொண்டே தான் இருந்தோம். எதுவுமே கவலையே படலை. நான் அவர் ஏதோ ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அவர் இல்லாம எதுவும் நடக்காது. என்ன ஆனாலும் உங்களுடைய சித்தப்படி ஆட்கள் ஆண்டவரே. அதுதான் தீபாவளி. தம்பிக்கு மனம் ரொம்ப பாதிக்குது, பிரச்சனை வருகிறது, என்ன நடக்குதுன்னு தெரியல, தன்னை மறந்து விட்டது, தன்னுடைய சுயமே தெரியாம இருந்தது. ஆனா உள்ளுக்குள்ள ஆவி பேசுது, ஆண்டவரே. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க கண்டிருந்தோம், ஒரு சிலர் நீங்க பார்த்திருந்தோம். தேவனை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடக்குமோ வெளியில இருந்து எத்தனை பேர் பார்த்திருக்கலாம். நீங்க நினைச்சிருப்பீங்க எதுவனாலும் நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. ஆமா, எங்களோட இருக்கிறவ மாறுதடி சொல்லுவேன். எத்தனை கஷ்டம், எத்தனை போராட்டம், எத்தனை மத்தியில் தேவன் எங்களை நடத்துகிறது. ஆராதனை செய்தியாவே இல்லை, லூக்காவுக்கு அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், சரீரத்தில் உடம்பு செய்றீங்களேன்னு நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறத விட்டுட்டு முட்டியை போட்டு துதி 1 மணி நேரம் சத்தமா துதி. என்னால் இப்போ கத்த முடியலங்க, சத்தமா பேச முடியல. ஆனால் உள்ள ஆவி இருக்கு பார்த்தீங்களா, அது சவுண்டுக்கு அதிகப்படுத்த சொல்லு. புரியுதா? என் அருமையான தேவ பிள்ளைகளே, என் தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசிக்க. எதுவுமே தேவனை அழிக்கிறதுக்காக இல்லைங்க. யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருவானே என்று வேறொன்றுக்கு வரும், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும் பரிபூர்ணப்பட வந்தேன். அதுக்குதான் வந்தேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ
என்று மறிக்க மாட்டான். சும்மா இல்லைங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. நல்லதை செய்யுங்க, நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதை நினைங்க, எல்லாம் கொடுக்கணுன்ற எண்ணத்தை கொண்டு வாங்க. அது போதும். இயேசு உங்ககிட்ட இருக்கிறாருன்னு அர்த்தம். என் அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவனுங்க, குறைபடாதபடி செய்கிறவன். இங்க வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:23 அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன். யார் என்னை தேடினாலும், யார் என்னை கூப்பிட்டாலும், நான் தகுதி இல்லாத பாத்திரங்க உங்கள்கிட்ட நிற்கிறேன். நான் தகுதி இல்லாத பாத்திரம். புரியுதா? ஆரம்ப நாட்களினுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின்படி அநேக காரியங்கள் பாவியாய் இருந்தவன், பாவத்தில் இருந்தவன். இயேசுவை அறிந்ததினால் இன்றைக்கு எங்கள் குடும்பம் பிழைத்திருக்கிறது. அதை தான் நான் சொல்லுவேன். இயேசு இல்லைன்னா எங்கள் குடும்பம் இல்லை. இன்னைக்கு அநேகர்கள் எங்களை பார்த்து வியக்கலாம், பொறாமைப்படலாம். அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எத்தனை மடங்கு? 100 மடங்கு. எல்லாரும் அவனை என்ன செஞ்சாங்க? எங்க போய் கூடாரம் போடுவானோ அந்த இடத்துல அவனை விரட்டி விடுவான். அவன் போற இடமெல்லாம் ஆடு குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், மாடு கண்ணு போட்டுக்கிட்டே இருக்கும், ஒட்டகம் வச்சிருந்தா ஒட்டகம். அப்புறம் வயல் போடுவான், 1 ஏக்கர் நடுவான், அது அப்படியே 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல விளையக்கூடிய நிலத்தை விளைக்கும். அப்படியே விளைஞ்சிக்கிட்டே பெருகுறான். இது அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்தான். நாம நட்டு ஒரு காணிக்கு காமூட்டை கூட விளையில. நேற்று வந்த பய எப்படி? நேற்று வந்த பய இன்னைக்கு விதைச்சு நட்டான். இத்தனை மூட்டை அடிச்சிருக்கிறான். இந்த பயலை இனிமேல் இந்த ஊருக்குள்ள வைக்கக்கூடாது. அல்லையா சொல்லுங்க. துரத்துங்க. சரி, இவன் ஒன்றுமே பேசலை. வேற இடத்துக்கு போனான். அங்கேயும் பெருசு, அங்கேயும் பரிவாரங்கள் பெருசு. இன்னொரு இடத்துக்கு போனான், அங்கேயும் துரத்தி விட்டே இருக்கான். அவன் சரின்னு பார்த்தான். சரி, நேரம் கடைசியாக யாரும் மக்களே இல்லாத இடத்துக்கு போயிட்டான். அந்த இடத்துக்கு பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்க. என்னங்க? எந்த இடங்க? பேர் சொல்லுங்க. அவன் கடைசியா ஒரு கூடாரம் போட்டான். ரேகோபோத். ஹல்லேலூயா. ரேகோபோத் என்கிற ஒரு இடத்தை கண்டு இது தேவன் கொடுத்தது என்று சொல்லி அந்த இடத்துல பெரிய கூடாரத்தை போட்டான். அந்த இடத்துல மனுஷெல்லாம் எட்டையே இருக்கும், யாரும் வர முடியாது. அங்க பெரிய ஆயிடுச்சு. துரத்து விட்டவன் பூரா பிச்சைக்காரன் ஆயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ, இவனை துரத்தி விட்டதுனால தான் நான் பிச்சைக்காரன் ஆயிட்டேன் போல இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஈசாக்கு காலில் வந்து விழுந்து, நிச்சயமாகவே தேவன் உன்னிடத்தில் இருக்கிறார், நாங்கள் அறியாத வந்துட்டோம், எங்களை மன்னித்துடுப்பான்னு சொல்லி காலில் விட்டாங்க. அப்படிதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்கும். தேவன் உயர்த்துகிறது, தேவன் ஆசீர்வதிக்கிறது மற்றவர்களுக்கு யாரை கொடுத்து தான் வருது, யாரை கொடுத்து தான் செய்கிறாங்க. அப்படி ஆலயம் வேறு இடத்துக்கு மாற்றணும், வேறொரு இடம் வாங்கணும், இதை விட பெரிய இடத்த வாங்கணும், அந்த இடத்த கட்டி அங்கு ஒரு ஆராதனை பண்ணணும். ஈசாக்கு ஆசீர்வதித்த என் தேவன் நமக்கும் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசித்தால் எல்லாம் கூடும். சங்கீதம் 25:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வேக்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே. எப்படி? முகாந்திரமே இருக்காது. நம்ம ஒரு பாவம் செய்திருக்க மாட்டோம். ஆனா அவன் சொல்றான், தாவீது என்ன சொல்றான்? முகாந்திரம் ஒன்று துரோகம் பண்ணுகிறவர்களே வெக்கப்பட்டு போவார்கள். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி சொல்லுங்க, நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கரங்களை தட்டுங்கம்மா.
நாள் முழுவதும் ஆண்டவரே ஆசீர்வாதமா நீங்களும் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண கற்றுக்குங்க. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் வயதான பாட்டி கிட்டலாம் எல்லாருமே பிரசங்கம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இப்படியே ட்ரைனிங் பண்ணி பாருங்க. நாமத்தினால அப்படி எப்படின்னு செலவு பண்ணி பார்க்கணும். நீங்கள் சும்மா அப்படியே வருஷம் பூரா அப்படியே உட்காந்துட்டு முக்காடு போட்டுக்கிட்டு நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. சோத்திரம் போட்டாச்சு, ஜெபம் முடிச்சாச்சு, பைபிளை படிச்சு. இப்போ நீ வீட்டுக்கு போய் என்ன வசனம் கொடுத்தோம், என்ன பேசணும்னு யார்கிட்ட கேட்டால் தெரியாது, மறந்துடும். அல்லேலூயா. சொல்லுங்கம்மா, மறந்துடுமா? ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? சங்கீதம் 27:14 என்ன சொல்லுதுங்க? சங்கீதம் 27:14 கரங்களை தட்டிகளாரும். கர்த்தருக்கு காத்திரு, அவர் அப்புறமா உன் இருதயத்தை மாறுபாடான இருதயம், மாறுபாடான சிந்தனை. புரியுதா? பணம் இருந்தால் சில பேருக்கு நினைவுகள் வேற மாதிரி வரும். பணம் இல்லைன்னா சிந்தனை மாறிட்டே இருக்கும். புரியுதா? பணம் வந்துட்டா எதிராளி தெரியாது, கூட இருக்கிறவங்களே தெரியாது, எல்லாம் மறந்து போயிடும். ஆனால் பணம் இல்லைன்னா எல்லாரையும் தெரியும். உண்மைதானே? ஆனால் பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாட்டாலும் சரி, இதெல்லாம் நம்மளை வாழ்கிற நாட்களுக்கு, நம்ம வாழக்கூடிய நாட்களுக்காக கடவுள் கொடுக்குற இதெல்லாம் ஒரு வேலை தான். ஆனால் இது மாயை. ஆனால் நிரந்தரமாக எதுன்னா என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எப்படி இருக்கணுமா? எப்படி சொல்கிறாருன்னா, காத்திருக்கிற உண்மையே தான். ஆனால் என்ன மனசோட காத்திருக்கிற? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், திடமனதாய். நான் திடமனதாக இருக்கிறேன், திடமனதாக இருக்கிறேன், தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன். நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. இங்கே வேதம் சொல்லுகிறதுங்க. அது 25வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 25 என்ன சொல்ல வாசிங்க? 25வது வசனம் லூக்கா 2வது அதிகாரம் 25. அப்பொழுது சிமியோன், வாசிங்கம்மா, லூக்கா 2:25. சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல். இஸ்ரவேலில என்ன வர காத்துனா? ஆறுதல். நீங்க சொல்லணும், உங்க கிராமத்துக்கு ஒரு ஆறுதல் வரணும், ஒரு ஆசீர்வாதம் வரணும், ஒரு சமாதானம் வரணும். அல்லேலூயா. அவளோடு இருக்கிறவரை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் எகிரிமாறு. எல்லாம் மாயை, ஒன்றும் கிடையாது. மாயை, மாயை பின்பற்றி கொண்டு பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறான். இதுதான் உலகம், இதுதான் உலகம். இதில் நம்ம கீழ்ப்படி இல்லை, வேற ஒன்றும் இல்லை. நீ கீழ்ப்படி இல்லை. நீ கீழ்ப்படிச்சுன்னா ஒன்ன மாதிரி ஆள் இல்லைம்பா. அவனோட செயலுக்கு நீ கீழ்ப்படிஞ்சினா நீ தான் நல்லவன்பா. நீ ஆண்டவரை ஏற்றுக்கணும், நீ கெட்டவன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். பரவாயில்லன்னு சொல்லிட்டே இருப்பான், பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என் ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறான்னு சொல்லு. ஆண்டவராக இயேசு கொண்ட ஏற்றுக்கொண்டால் அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாம் வரும். அதுக்கு பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான், அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தான். அந்த பரிசுத்த ஆவிதான் கிரியை செய்கிறது. இங்க வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. 36 சொல்லுது, ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் அன்னாள் என ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாகத்தில் விவாகம் பண்ணாத முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயது.
அதுதான் கிருபை, தேவனுடைய பலன். அதுக்கெல்லாம் மனசு வேணுங்க, மனசு வேணும். நீங்கள் புருஷன் செத்துட்டாலோ மகள் செத்துட்டாலோ 1 வருஷம் ஆகிறதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு தேடலாமா, இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிடலாமா? இல்லை, இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் சாத்தானுடைய கிரியை. நல்லதை யோசிக்க கூடாது உலகம். நீ நல்லதை யோசிக்க கூடாது, நல்லதை செய்ய கூடாது. நீ நன்மை செஞ்சினா உடனே அவன் பின்னாடியே வருவான். அவனும் செய்ய மாட்டான், செய்யறவனையும் விட மாட்டான். இங்க வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. ஏறக்குறை 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு வந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து மீட்புண்டா காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். 39 சொல்லுது, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு சொல்லாமாங்க. நாட்டில் ஒரு தீர்மானம் எடுங்க, நலமானதை செய்வேன், எல்லாரிடத்திலும் தாழ்மைப்படுவேன். இதை நீங்கள் தாழ்மையை கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, கீழ்ப்படிதை கற்றுக்கிட்டு வச்சுங்க, நீங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவ பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அவர் சொல்கிறார்ல, ஏசப்பாவை என்ன சிலுவையில் இருந்து மரண பரியந்தம், சிலுவையில் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்திக்கிட்டே இருக்கிறார். தாழ்த்திக்கிட்டே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை விற்று விடுங்கள். என்ன தானே முடியும், அந்த விட்டுரு, என்னை பிடிச்சிக்கோ, என்னை அடிச்சுக்கோ, என்னை கொள்ளு, என்னை கொள்ளு, இந்த ஜனங்களுக்காக, இந்த மக்களுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். பிக்கிறான் பிக்கிறான், அடிச்சு அடிச்சு பிக்கிறான். தேவனுடைய குமாரனா குமாரனா சொல்லு சொல்லு. சதைகள் பிக்கப்படுகிறது, மேலே வாய் கீழ் வாய் ஒட்டப்படுகிறது, நான் வறண்டு போகிறது, அவருடைய சரீரத்தில் ரத்தமும் தண்ணீரும் வெளியில் வருகிறது. ஒன்றுமே இல்லை, அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டான், புழிஞ்சு எடுத்தான். ஆண்டவர் வாய் திறக்கலை. என் அருமையான தேவப்பிள்ளைகளே, ஏன் தெரியுமா? வெற்றி பெறணும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். என் தேவன் எதற்காக என்னை அனுப்பினாரோ அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக நான் எல்லாவற்றையும் விட்டு என்னை நான் ஒடுக்கி தாழ்மைப்படுத்துகிறேன். அதுதான் நமக்கும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வது உண்மையானால், தம்மை நீங்கள் வெறுமையாக்கி நீங்கள் கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலும் உங்களோட அதிகமாக இருக்கிறவனோ குறைப்பட்டவனோ அநேக வார்த்தைகளால் உங்களை உதாசனப்படுத்தி மட்டப்படுத்தி குறைப்படுத்தி கூட பேசலாம். ஏனென்று சொன்னால், நம்முடைய கோபப்படாமல் தம்மை தாழ்த்தும் பொழுது, என்னை தாழ்த்தி கொள்ளும் பொழுது வேதம் தான் சொல்றது, தன்னை ஒருவன் எவன் தாழ்த்துகிறானோ உயர்த்திக்கிட்டே இருப்பார், உயர்த்திக்கிட்டே இருப்பார். இந்த 2022 நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது, என்னுடைய கோபம், வெறுப்பு, கசப்பு, மற்ற விக்கிரக ஆராதனையோடு இருக்கிறவர்களோடு உறவுகளை நான் அறவே வைத்துக் கொள்ள மாட்டேன். பேச வேணாம்னு நான் சொல்லலை, பேசலாம், அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் அவங்களோட மற்ற மற்ற காரியங்களில் அவங்க செல்லும் பொழுது நீங்கள் உடன்படக்கூடாது. அப்படி நீங்கள் உடன்பட்டால் தேவனோட ஆவி உங்களிடத்துக்கு வெளியில் போயிட்டே இருக்கும். தேவ ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது, பவர் உங்களுக்குள்ளே இருக்குது. பவர், அந்த ஒளி உங்ககிட்ட இருக்குது. அந்த ஒளி பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கணுமா, அது மங்கி எரியக்கூடாது. அப்போ மங்கி எரியுது அப்படின்னு சொன்னால் ஏதோ நம்முடைய மனசு சஞ்சலப்படுகிறதுன்னு அர்த்தம். நீ சஞ்சலப்படாதபடி பிலிப்பியர் 4:4 பவுல் சொல்லுகிறான், கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமா இருங்கள். பிசாசு தொல்லைகள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் சொன்னான். இந்த 2022 உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். ஹல்லேலூயா. மகிமையான தேவன், நீ கேட்கிறதை தருகிறவர், அற்புதங்கள் செய்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கள் போடலாம். ஹல்லேலூயா. முழங்கள் போடுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கள் போடுவோம். ஆண்டவரே, இந்த நாவில் புது பாட்டு எந்த நேச தருகிறார். எந்த நாவில்
புது பாட்டு எந்த நேச தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. இந்த நாளில் ஒரு பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவன் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவன் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. இந்த நாளில் புது பாட்டு பாதை நோயும் வந்த பின்பு கேட்டு கேட்டிட்டா. பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி விட்டிட்டா. பாதை நோயும் வந்த போது கேட்டு கேட்டிட்டா. பாதை காட்டி துன்பம் நீக்கி விட்டிட்டா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. இந்த நாளில் புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். இந்த நாளில் புது பாட்டு எங்கள் இயேசு. சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் தீவிரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் தீவிரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. எந்த நாளில் புது பாட்டு எங்கள் நேச தருகிறார். இந்த நாளில் புது பாட்டு எங்கள் நேச தருகிறார். தங்களை மூடி அப்படியே இரண்டு கையை மேல உயர்த்துங்க. இந்த 2021 கடந்து போகிற நாள். இந்த வருடம் வரைக்கும் என்னை பாதுகாத்தீரே நன்றி ஐயா. எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலே, எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில, எத்தனையோ உபத்திரவங்கள் மத்தியில ஆண்டவரே எனக்கு ஜீவன் தந்தீர் ஐயா. உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளை பாதுகாத்தீரே, கோடான கோடி நன்றி. என் கணவரை பாதுகாத்தீரே, கோடான கோடி நன்றி. என் மகளை பாதுகாத்தீரே, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இன்னும் என்ன எங்களுக்கு தடை இருந்தாலும் எல்லா தடையும் நீக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். இதுவரை இருந்து இந்த வேத வசனங்களை பாதுகாத்து காத்துக் கொண்டதற்காக கோடான கோடி நன்றி. வந்திருந்த ஒவ்வொரு மகனையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக செய்யும். துதிகன மகிமையெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.